ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது நல்லா ஆயில் இல்லை, எதுவுமே இல்லை, ஈஸியான ஒரு மெத்தேடு. இதை நீங்கள் அப்ளை பண்ணி 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அப்ளை பண்ணி 10 நிமிஷத்தில் உங்கள் வெள்ளை முடி அப்படியே லைட்டாக ரெட்டாக மாறும். 2வது டைமில் க்ரே கலரில் மாறும். 3வது டைம் நிரந்தரமாக உங்களுக்கு வந்து கருப்பாயிருங்க. அந்தளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு சூப்பரான ஹேர் டை, இன்ஸ்டன்ட் ஹேர் டை. உடனே ரெடி பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணால் ஒரே இரவில் உங்கள் நரை முடியெல்லாம் நல்லா கருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பொருள். அதை வச்சு தான் நம்ம ஒரு சில பொருள்களையும் அந்த ஒரு பொருளோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியுங்க, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்போவுமே கருப்பாக இருந்தால் தான் முடி வந்து டை வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து செம்ம எஃபெக்ட்டு. இன்னொன்று, இந்த மாதிரி வந்து ஹேர் டை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சூப்பராக வந்து ரிசல்ட்டும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கலர் அப்படியே உங்கள் முடியில் வந்து பிடிக்கிறப்ப நல்ல கலர் வந்து மாறி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். என்ன பொருள் என்ன ஹேர் டை அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், கையில் சும்மா தொட்டிங்கனாவே கலர் அந்த மாதிரி வந்து பிடிக்கும். இதை நீங்கள் நைட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பார்த்ததே இந்த வீடியோ முடிஞ்சதே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்கள் ஒரு காட்டனில் இந்த மாதிரி நனைச்சிக்கோங்க. சரிங்களா? காட்டனில் நனைச்சிட்டு நீங்கள் முடியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். வெள்ளை முடி இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் டச்சப் மட்டும் பண்ணிவிடலாம். காட்டனு அல்லது காட்டன் பஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நான் வீடியோவில் தலையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் உப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெள்ளை முடியை நிரந்தரமாக வந்து கருப்பாக்க முடியும். சூப்பரான ஒரு ஹேர் டை தான். ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமாக வச்சுக்கோங்க. அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு ஹேர் டைங்க. இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு வாரத்தில் 3 டைம் இது வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெள்ளை முடி வந்து அழகாக மாறிடும். அதுக்கப்புறம் நிரந்தரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறப்ப நிரந்தரமாக உங்களுக்கு நிறைய முடியே வந்து இருக்காது. ஆயுசுக்கும் நிறைய முடி வராமல் ஒரு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக வந்து நம்ம கருப்பாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை தான். நல்லா 1 டம்ளர் அளவு தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் இருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் வந்து டீத்தூள் எடுத்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு பொங்கி வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி பவுடரை சேமாக நம்ம எடுக்க போகிறோம். 1.5 டீஸ்பூன் வந்து டீத்தூள் போடுறீங்க அப்படின்னா காஃபியும் வந்து இன்ஸ்டன்ட் காப்பி பவுட்ரு எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே போடுறப்ப அந்த வெள்ளை முடியெல்லாம் லைட்டாக ரெட் கலரில் கண்டிப்பாக மாறும். நீங்கள் ஃபஸ்ட் டைமே நல்லா உணருவீங்க. திரும்ப 2வது டைம் வந்து போடுறப்ப முடி வந்து நல்லாவே கருப்பாயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறப்ப டோட்டல் முடியும் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக கலர் ஆயிருங்க. ஆனால் இது இன்ஸ்டண்ட்டு, ரொம்ப சிம்பிள். ஆனால் நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது ரெடி பண்ணி போட்டிங்கன்னா போதும். பொங்கி வந்து பாருங்கள், சிம்மில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 1 டம்ளர் வந்து தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் சுண்டாக வந்து இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும். நீங்கள் அந்த திக்னஸ் வர வரைக்கும். இப்போ வந்து காப்பி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர்த்துக்கு நிறைய ஹேர் டை வந்து போட்டால் செட் ஆக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து இதை நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும்.
இப்போது நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க சால்ட்டு சேர்க்கலாமான்னு. சால்ட்டு வந்து சேர்க்க வேண்டாங்க. கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக இதில் கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கரெக்டாக அரை டம்ளர் வர வரைக்கும் இது சுண்டை வந்து உப்போடு சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. இது கூட நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோம். அதையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப உங்கள் முடி வந்து வேறு லெவலாக வந்து மாறிடும். இப்போ இது சுண்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அந்த உப்பு, காப்பி, டீத்தூள் 3மே நல்லா கலந்து ஒரு அளவுக்கு திக்னஸ் மாதிரி வந்துடும். அந்த கலரே வேறு மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இதை நீங்கள் வந்து சிம்மில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து ஓரளவுக்கு கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காப்பி கலரில் இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு. நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும். இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி வச்சுட்டு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த உப்பு சேர்த்துருக்கறனால நிறைய பேர் நீ கமெண்ட் கேட்பீங்க, அக்கா இவ்வளோ உப்பு சேர்த்துருக்கீங்க முடி கொட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, உப்பு வந்து எப்போவுமே நீங்கள் உப்பு தண்ணி வந்து ஊற்றி பாருங்கள். தலைக்கு வந்து அவ்வளவு முடி வந்து கொட்டாமல் முடி பொது நல்லா வளரும். ஏன்னா அதை உப்பில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு. இன்னொன்று நம்ம சேர்க்குற இந்த ஒரு நாள் இந்த உப்பில் முடி வந்து கண்டிப்பாக கொட்டாது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம முடிக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கூகுளில் வந்து நிறைய டாக்டர்ஸ்கள் வந்து செக் பண்ணி இந்த ஹேர் டே வந்து உபயோகித்தா இந்த மாதிரி வந்து ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம தீர விசாரிச்சுட்டு ரெடி பண்ணி போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். ரொம்பவுமே இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் வைக்க வைக்க என்ன ஆகும்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப திக்காயிரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இரும்பு சட்டியில் நைட்டு வந்து போட்டு வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல கலர் மாறி இருக்கும். இப்போ இதில் முக்கியமான ஒரு 2 பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கே தெரியும் நம்ம அந்த கலர் வந்து எந்த அளவுக்கு டீத்தூளும் காஃபியும் போட்டவரும் சூப்பராக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க பாருங்கள், அப்படியே கையில் வச்சிங்க அப்படின்னா கலர் அந்த அளவுக்கு வந்து இது முடியில் போடுறப்ப அப்படியே அந்த நரைமுடி வந்து நல்லா வந்து ரெட் கலரில் லைட்டாக மாறும். அதுக்கப்புறம் லைட்டாக கிரேவாக மாறும். அதுக்கப்புறம் டோட்டலாக கருப்பாயிரும். தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரப்போ சுத்தமாகவே உங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்காது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்த போகிறோம். நிறையா பேர்த்துக்கு அவ்வரி மருதாணி எதுவுமே சேராதுன்னு சொல்லுவீங்க. நான் இன்றைக்கி சேர்த்தக்கூடிய பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பிரிங்ராஜ் பவுடர். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆன்லைனில் கிடைக்குது, நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பவுட்ரு. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த டீத்தூளோட உப்போட இந்த இதை நீங்கள் சேர்த்து போடுறப்ப செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் இப்போ அப்போவே யூஸ் பண்ணுறதை விட இதை நீங்கள் இரும்பு கடாயில் நைட்டு வந்து சேவ் பண்ணிவிட்டு காலையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் இது உடனே யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரம் மாதிரி தான் எடுத்துக்கணும், சரிங்களா? நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி அடிப்போம்ல, அந்த மாதிரி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் முடியல நல்லா வேர்க்காலில் போய் நல்லா பிடிக்கும். அதனால் இது வந்து நீங்கள் டை மாதிரி வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இதில் இந்த மாதிரி பொருளை நீங்கள் சேர்த்துட்டு லெமன் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, எலுமிச்சை வந்து உங்களுக்கு வந்து கிரே ஹேரை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். வெறும் எலுமிச்சை சாறை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து கலந்து தேய்க்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மெத்தடில் எடுத்தாச்சு. இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு கேட்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை எடுத்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் முடியல அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. கையிலேயே வந்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு பாட்டிலில் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே மாதிரி அடித்து நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ நான் ஒரு மெத்தட் பண்ணி காமிக்கிறேன், அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப
சூப்பரான இங்கே பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர் டை யூஸ் பண்ணிங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது சிம்பிள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. சரிங்களா? இது எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நிறைய பேர் கேட்பீங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணி காமிக்கலாமல்லக்கா அப்படின்ட்டு. நான் தலைக்கு வந்து லைட்டாக ஆயில் வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணுறப்ப ஆயில் வைக்காமல் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காட்டன் கிளாத்து அல்லது காட்டன் அந்த பஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டைன்னு கூட சொல்லுவேன் நான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டு நீங்கள் இப்படி வந்து நேரில் இப்படி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற மெத்தடில் முடியை வந்து இப்படி விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வகுந்து விட்டுக்கோங்க. வகுந்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துகிட்டு காட்டனை அந்த ஹேர் டையில் வந்து இந்த மாதிரி நனைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. இதையே நீங்கள் இந்த மாதிரி முடியில் மேலே படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அந்த வேர்க்காலில் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை முடி மேலே இப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து தலைக்கு சீயக்காய் தூள் ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 வாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் தருது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி காட்டனில் பண்ணிங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக இதில் இல்லை. இப்போ இந்த ஹேர் டைலாம் தொட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கலர் திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு முடி மேலே இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து போட்டுட்டு முடியை என்ன பண்ணுங்கள், டைட்டாக இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷமாவது கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பாருங்கள் டைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அந்த நெத்தி சைடு எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த மேலே வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 15 நிமிஷங்கிறது 20 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முடி நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லை அப்படின்னா நைட்டெல்லாம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் கவர் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிங்க அப்படின்னா ஒரே இரவில் ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே சைடு எஃபெக்ட் இல்லை. எல்லா வயதினரும் இது யூஸ் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.